கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தில் நான் ஆண்டவரை உயர்த்துகிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவனை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணலாம். தேவனை இன்றும் என்றுமா போற்றுவோம், தேவனை இன்றும் என்றுமா ஆவியோடன் உண்மையோடன் ஆராதிப்போமே சுவை. ஆவியோடன் உண்மையோடன் ஆராதிப்போமே சுவே. போற்றுவோம் தேவனை இன்றும் என்றுமா. சென்ற நாளில் சுகமுடன் காத்த தேவனை ஸ்தோத்தரிப்போம். சென்ற நாளில் சுகமுடன் காத்த தேவனை ஸ்தோத்தரிப்போம். தந்தேன் எந்தனை வந்தேன் பாதமே என்றும் தஞ்சமா. போற்றுவோம் தேவனே இன்றும் என்றுமா. போற்றுவோம் தேவனே இன்றும் என்றுமா. ஆவியோடன் உண்மையோடன் ஆராதிப்பேன் இயேசுவை. ஆவியோடன் உண்மையோடன் ஆராதிப்போம் இயேசுவை. போற்றுவோம் தேவனை இன்றும் என்றுமா. போற்றுவோம் தேவனை இன்றும் என்றுமா. இரக்கமுள்ள நல்ல பிதாவே, அன்புள்ள ஆண்டவரே, தயவோடு எங்களை நடத்துகிறவர், உம்முடைய நேச கரத்தினால் எங்களை அனுதினமும் தாங்கி நடத்துகிறது உம்முடைய தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் உம்முடைய கிருபையின் பிரசன்னம் எங்களை தொடர்ந்து ஆளட்டும். நீர் எங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் இடைப்படும். உம்முடைய ஆலோசனையை தந்து நீர் எங்களை நடத்தும். உம்முடைய சித்தத்துக்கு எங்களை தாழ்த்தி தருவோம். பெரிய காரியங்களை செய்யும். இயேசு இரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆசீர்வாதமான இந்த நாளிலேயும் கூட நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை இன்றைக்கு நம்ம வாசித்து தேவனுடைய வார்த்தையை இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் இன்றைக்கு அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மோடு பேசுவாராக. இந்த இடத்துல நாம் வேதத்தில் வாசிக்கும்போது வேதம் சொல்லுகிறது, என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும் என்று நம்ம இங்கே படிக்க முடிகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியில் நம்ம வாழ்வதற்கென்று ஆண்டவர் எல்லா மனுஷனுக்கும் ஒரு ஆயுசின் நாட்களை நியமித்திருக்கிறார். ஆனால் வசனம் இங்கே என்ன சொல்லுகிறது, என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். மனுஷனை ஆண்டவர் படைக்கும்போது அவன் நல்ல பூரண ஆயுசோடு இந்த உலகத்தில் அவன் பூமியில் வாழணும்னு சொல்லி ஒரு நோக்கத்தோடு கூட தான் மனுஷனை தேவன் உண்டாக்கினார்.
ஆனால் மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் பூமியிலே குறுகி போனதை நம்ம வேத புஸ்தகத்திலே பார்க்க முடிகிறது. மனுஷன் பாவம் செய்து தேவனை விட்டு அகன்று தூரமாய் போன போது அந்த மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து அவன் ஆயுசு நாட்கள் குறுகி போனதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆதியாகம புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே மெத்துசலா என்று சொல்லக்கூடிய மனுஷன்தான் வேத புஸ்தகத்திலே மிகவும் அதிகமான வருஷங்கள் உயிரோடு இருந்த மனுஷன் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அந்த மெத்துசலாவினுடைய ஆயுசு நாட்கள் 969 வயது வரைக்கும் அவன் உயிரோடு. இதுதான் பைபிள் வரலாற்றில், இன்னும் சொல்லப்போனால் உலக வரலாற்றில் அதிக வயதுடைய மனிதனாக வாழ்ந்த ஒரு மனுஷன். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா? 969 வயது வரைக்கும் ஒரு மனுஷன் உயிரோடு இருந்திருக்கிறான்னா அது உண்மையிலே ரொம்ப பிரமிக்கத்தக்க ஆச்சரியமான ஒரு காரியமாக வேதம் நமக்கு அழகாக குறிப்பிடுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் இந்த மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் எப்படி குறுகி போனது, குறைந்து போனது என்று நம்ம வேதத்தில் படித்து பார்த்தீங்கன்னா, ஆதியாகம புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும்போது, நோவாவுடைய காலத்தில் மனுஷனுடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் 120 வயதாக குறைத்தார் என்று நம்ம அங்கே பார்க்க முடிகிறது. அந்த வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷரோடு போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷனுடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் 120 வருடமாக குறைத்து விட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். ஏன் ஆண்டவர் அதை செஞ்சாருன்னா, மனுஷனுடைய பொல்லாத பாவத்தின் நிமித்தம் மனிதனுடைய ஆயுசு நாட்கள் அப்படியே தேவனால் குறைக்கப்பட்டு 120 வருஷமாக மாறிப்போனது. உங்களுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தை விட்டு நிறைவோடு கூட நீங்கள் கடந்து போக வேண்டும் என்றால், ஒன்று மறந்து விடாதீர்கள், கர்த்தருக்கு பயப்படுங்கள். தேவனுக்கு பயந்து பாவ வழிகளை விட்டு மனம் திரும்பி வாழ்ந்தால் கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவார். அப்படி கர்த்தருக்கு பயப்படுகிறதுல சில விஷயங்களை கர்த்தர் சொல்கிறார். யாத்ராம புஸ்தகத்திலே 20ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்கும்போது 10 கற்பனையில் கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்கிறார். என்ன கற்பனையாக அதை சொல்லுகிறார் என்றால், தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவதை குறித்து 5வது கற்பனையாக கர்த்தர் சொல்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஒரு மனுஷனுக்கு கவனமாக கேளுங்க, தேசத்தில் நாட்கள் நீடித்திருப்பதற்கு, உன் ஆயுசு நாட்கள் பெருகுவதற்கு நீ செய்ய வேண்டியது என்னவாம்? உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணணும். இன்றைக்கி அநேகருடைய ஆயுசு நாட்கள் குறுகி போவதற்கு காரணம், அநேகர் இன்றைக்கு பூமியிலே தீர்க்காயுசோடு வாழாமல் பாதியிலே மரித்து போவதற்கு காரணம் தகப்பனையும் தாயையும் கனவீனப்படுத்துவது. உங்களை பெற்றெடுத்த தாய் தகப்பனை கனம் பண்ணுங்க. அவங்கள நல்லா வயது முதிர்ந்த காலம் வரும்பொழுது அவங்கள நல்லா பராமரித்து அவர்களுடைய சொல்லுக்கு, வாலிப வயதில் அவருடைய சொல்லுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் நீங்கள் கொடுத்து, உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து, ஒருவேளை பெற்றோர்கள் முதிர் வயது ஆகிவிட்டால் அவர்களை அன்போடு கூட அவங்களுக்கு எந்த மனவேதனையும் உண்டாகாத விதத்தில் அவங்கள நேசித்து செய்ய வேண்டிய கடமை செய்து நீங்கள் அவங்களை பராமரிப்பீர்கள் என்றால், வேதம் சொல்லுகிறது, தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுகிறது நிமித்தம் உன்னுடைய ஆயுளின் நாட்களை கர்த்தர் பெருக பண்ணுவார் என்று அழகாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. உபாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்கும்போது, நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாய் இருக்கும்படிக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்னென்றைக்கும் கொடுக்கிற தேசத்திலே நீ நீடித்த நாளாய் இருக்கும்படிக்கும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ள கடவாய். நீங்கள் எந்த தேசத்திலிருந்து
இந்த செய்தியை கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் உங்களை கர்த்தர் எந்த தேசத்தில் வாழ வச்சிருக்கிறாரோ அங்கே நீங்கள் நீடித்திருப்ப இருக்க வேண்டும் என்றால் அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தை இயேசு கொடுப்பீர்களா? உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காய் நன்றி. உமக்கன்று வாழவும் நித்திய காலமாக உம்மோடு கூட வசிக்கவும் இந்த பூமியிலே ஆயுசு நாட்கள் பூரணப்பட்டு மனமகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ உம்முடைய அன்புக்குள்ளே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற யாராகிலும் இயேசுவை இன்றைக்கும் கர்த்தரும் ஆண்டவரும் இரட்சகருமாக ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பார்கள் என்றால் உம்மை ஏற்றுக்கொண்டு அவர்கள் பூமியிலே பூரண ஆயுசு நாட்களோடு வாழ்ந்து நித்தியத்திலே உம்மோடு கூட என்றென்றைக்கும் வாசம் பண்ணும் பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்தருளும். அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.